இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பட்டாணி பிரியாணி தாங்க பண்ணியிருந்தேன். ஸோ பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன். இது பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தலாம். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரியை இப்படி நேராக அறுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா அண்ட் 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஆட் பண்ணி அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அதில் நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய்யை போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 பீஸ் போட்டு ஒரு அரை பல்லாரி போட்டு நல்லா தாளித்து விட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. ஓவர் நைட் சோக் பண்ண பட்டாணி இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அரைச்ச விழுதியும் அது கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கழுவுற தண்ணி நான் இதில் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் உப்பு, சாப்பாட்டுக்கு தேவையான உப்பை நீங்கள் இதிலேயே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாகவே வந்து அப்சர்வ் ஆகணும். நெக்ஸ்ட் இதில் ஊற வச்ச அரிசி வந்து போட்டிருக்கேன். இது வந்து 1 டம்ளர் தான். எங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ 3 நேரமே நான் செப்பரேட்டாக செய்வேன். ஸோ அதனால தான் அளவளவாக நான் வந்து செய்கிறேன். இதுக்கு 1:2 விதத்தில் தண்ணி ஆட் பண்ணி இப்போ 3 விசில் விட்டு இறக்குனா வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த டைம் நீங்கள் உப்பு பார்க்குறீங்கன்னா பார்த்துக்குங்க. எனக்கு அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு வந்து கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியாக வந்து கொடுக்கணும்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதில் எதுவுமே அவங்க அவாய்ட் பண்ண மாட்டாங்க. மற்ற ரைஸ் செய்யும்போது இந்த சீரகம், கடுகு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் மாதிரி செய்யும்போது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணாமல் ஃபுல்லாக சாப்பிட்டுக்குவாங்க. இதோட ஃபுல் பெனிஃபிட்டும் வந்து அந்த கிட்ஸ்க்கு வந்து வந்துடும். நான் பொதுவாகவே மார்னிங் டைம் இந்த மாதிரி பிரியாணி ஸ்டைலில் இல்லை ஏதாவது ஒரு சாதம் ஸ்டைலில் செஞ்சு கொடுப்பேன். ஆஃப்டர்நூன் அவங்களுக்கு வந்து ஒரு 4 o'clock வருவாங்க. ஸோ அந்த டைம் நான் குழம்பு, ரசம் இல்லை பொரியல் இந்த மாதிரி இல்லை முட்டை இந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சு கொடுப்பேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.